உலக தமிழர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இது ஒரு சர்வதேச காணொளி செய்தி. சர்வதேச காணொளி செய்தியில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஈரான், பலஸ்தீனம், ஓமன் மற்றும் லெபனான், இஸ்ரேல் இந்த மாதிரியான நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்திகளை நாம் தொகுத்து வழங்குவதற்கு காத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நியூயார்க் டைம்ஸ் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய 2 தினங்களுக்கு முன்பு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் இஸ்ரேலில் இருந்து ஏராளமான மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். பதட்டத்தின் காரணமாகவும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மன உளைச்சலில், மன அழுத்தத்தில், பீதியில் அவர்கள் வெளியேறுகிறார்கள். இதுவரை கடந்த சில நாட்களுக்கு முன்பு 1,36,000 பேர் நிரந்தரமாக வெளியேறிய நேரத்தில் தற்போது அந்த கணக்குகள் எவ்வளவு பேர் என்று துல்லியமாக நியூயார்க் டைம்ஸ் வெளியிடாத பட்சத்திலும் இஸ்ரேலிலிருந்து ஏராளமான மக்கள் தொடர்ந்து வெளியேறி வருவதையும், இனி இந்த மண் நமக்கு வாழ தகுதியற்ற மண், ஈரானுடைய அச்சுறுத்தல், லெபனானுடைய போர் முனை அச்சுறுத்தல், ஹமாஸோடு தொடர்ந்து போர், ஆகவே ஹவுதிகளுடைய போர், F-35 போன்றவற்றை சவுதி வாங்கியிருப்பது, இதையெல்லாம் அவர்கள் கணக்கிட்டு இளைஞர்களே பெரும்பான்மையான அளவிற்கு நாட்டிலிருந்து வெளியேறி கனடாவிலும், யூரோப்பிய நாடுகளிலும், அமெரிக்காவிலும் அவர்கள் அங்கே தங்களுடைய வாழ்வியலை சுபிட்சமாக அமைத்துக் கொள்வதற்கு முயற்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளை தேர்ந்தெடுத்திருப்பதையும் தனது செய்தியிலே குறிப்பிட்டிருக்கிறது. இதற்கிடையிலே ஓமனுடைய மீது இஸ்ரேல் போர் தொடுப்பதற்கான திட்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஓமன் அமெரிக்காவினுடைய நட்பு நாடு. ஓமன் அமெரிக்காவுக்கும் ஹவுதிகளுக்கும் இடையே ஒரு போர் நிறுத்தத்திற்கு முயற்சி செய்து தனது நட்பை பயன்படுத்தி அவர்கள் போர் நிறுத்தத்தை அமெரிக்காவினுடைய ஹாரி ட்ரூமன், அமெரிக்காவினுடைய வில்சன் போன்ற கப்பல்களிலிருந்து தாக்குதல்களை மையப்படுத்தி ரெட்சியில் இனி அமெரிக்க கப்பல்களை தாக்குவதில்லை என்ற முடிவெடுத்த ஓமன் தற்போது ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஏராளமான ட்ரைனிங் சென்டர்கள் மட்டுமல்ல, அவர்கள் அங்கும் இங்கும் தஞ்சமடைந்து வருவதற்காகவும், ஓமனில் ஏராளமான ஹவுதி தலைவர்கள் மறைமாக இருக்கலாம் என்பதையும் தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்படும் ஓமன் இஸ்ரேல் இடையே வளர்ந்து வரும் பகை ட்ரம்புக்கு ஒரு புதிய பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப எல்லா நாட்டையும் பகைத்து கொண்டே வந்தால் இஸ்ரேல் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? நல்லா சிந்திச்சு கொள்ளுங்க. அரபு நாட்டில் அவ்வளவு நாடுகளும் பகை, இஸ்ரேல் பகை, இஸ்ரேலோடு மத்திய கிழக்கில் பகை இல்லாத நாடு இல்லை. ஆகவேதான் யூதர்கள் சிந்தித்தார்கள், இனி இந்த நாடு, இந்த பிராந்தியம் வாழ தகுதியற்ற பிராந்தியம், நாம் வாழ்ந்து விட்டோம். டெல் அவீவ் ஒரு பாதுகாப்பு மண்டலம் இல்லை. கடந்த 12 நாட்களாக ஈரானோடு நடந்த போரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் அழிவையும் மாபெரும் உயிரிழப்பையும் இஸ்ரேல் மறுத்தாலும், இஸ்ரேல் மறைத்தாலும் அந்த மக்கள் மறக்கவோ மறுக்கவோ தயாராக இல்லை. ஆகவேதான் வருங்கால தனது சந்ததிகளுக்கு பாதுகாப்பான ஒரு மண்டலமாக அயலகத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். வருங்கால தன் சந்ததியர்கள் அயலகத்திற்கு சென்றால் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் என யூத மக்கள் நம்புகிறார்கள். இதற்கிடையில F-35 சவுதி அரேபியாவுக்கு வழங்கியதில் மிக கடும் சினம் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் அதற்கு பதிலாக அவற்றில் டெக்னிக்கலா ஒன்றை குறைத்து ஏவுகணை ஒன்றை அதற்கு சமன்படுத்துவதற்கு அமெரிக்கா சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அதாவது வான் படைகளில் ஒரு மோனோபோலியாக தாங்கள் மட்டும் இருப்பதை, ஏர் சுப்பீரியர் என்று சொல்லக்கூடிய வான்மண்டலத்தினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட நாடாக அமெரிக்காவினுடைய F-35 48 விமானங்கள் ஆர்டர் கொடுத்ததன் மூலம் அதனை சப்ளை செய்வதற்கு அமெரிக்காவும் ஒற்றுக்கொண்டு 102 மில்லியன் என்ற அளவிலே பல லட்சக்கணக்கான கோடிகளுக்கு, பல ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு இதை அவர்கள் கொடுத்ததை
இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். துருக்கிக்கும் கொடுக்க போறாங்க. ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பும் ஆஸ்திரேலியாவுடைய மனித உரிமைகள் ஆணையமும் அமெரிக்கா F-35 கொடுத்ததை கடுமையாக எதிர்க்கிறாங்க. எதுக்கு எதிர்க்கிறாங்க? ஜமால் கஷோகியினுடைய போது மன்னர் குடும்பம் இதில் ஏற்பட்டது. இஸ்தன்புலில் சென்ற ஜமால் கஷோகி துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சூட்கேஸிலே வைக்கப்பட்டார். இந்த அளவிற்கு மனித உரிமைகள் மீறப்பட்டு மன்னர் முகமது பின் சல்மான் அவரது குடும்பத்திற்கும் மன்னர் குடும்பத்தை பற்றி அதிகமாக பேசிய ஜமால் கஷோகி உடல்கள் வெட்டப்பட்ட இந்த மனித நேயத்திற்கு அப்பாற்பட்ட சவுதிக்கு எப்படி கொடுப்பது என்பதை ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மனித உரிமை ஆணையம், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமெரிக்காவுக்கு கடுமையான ஒரு கண்டனத்தை எழுப்பியிருக்கிறது. இதற்கு இடையில அதே கேள்வி இங்கே எழுங்குறதல்ல. 70,000த்திற்கு மேற்பட்ட பொதுமக்களை செய்து 1.25-2 லட்சம் பேரை ஊனமாக ஆக்கி குழந்தைகள், கர்ப்பிணிகள், பெண்கள், வயதானவர்கள் அழைத்து 95% இடிபாடுகள் ஆக்கிய இஸ்ரேலுக்கு F-35 கொடுத்து இன்றைக்கும் தாக்குதலை அவர்கள் நடத்தி வருகிறது சரி என்றால் சவுதிக்கு கொடுப்பது ஒன்றும் தவறான விஷயம் அல்ல. சவுதி தனது சொந்த முஸ்லிம்ஸ் நாடான ஹவுதிகளிடத்திலே அவர்கள் கடுமையான குண்டுகளை வீசினார்கள். சந்தை பகுதிகள், மக்கள் வாழும் அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாவற்றையும் சவுதி குண்டு போட்டு அழித்ததனால் அவர்களுக்கு கொடுப்பதை ஆஸ்திரேலியா மனித உரிமை ஆணையமும் ஆஸ்திரேலியாவினுடைய ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. உலகத்தில் நியாயம்லாம் கிடையாது. இதுக்கு இடையில தற்போது ஈரானுடைய மனசாட்சியாக இருக்கும் ஹிஸ்புல்லா ரதுவான் படை, அதாவது எதற்கும் தயாராகிற ஒரு தற்கொலை ஆர்மி, அந்த ரதுவான் படையினுடைய ஒரு சீரிய தலைவர், அதாவது ஹசன் நஸ்ருல்லா, அலி கராச்சி, அதே போன்று பாதி ஷுக்கூர், இன்னும் அகீல் போன்ற தலைவர்களுக்கு சமமான தலைவர் இவர். யார் என்று சொன்னால் தபஅதாபி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இராணுவ வலிமை கொண்ட அவரை ஹயாத்தம் அலி தபஅதாபி படுகொலை செய்யப்பட்டது உச்சபட்ச கோபத்திற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாக்களையும் ஈரானியர்களையும் மாற்றியிருக்கிறது. ஷியா பிரிவின் தலைவரான ஹயாத்தம் அலி தபஅதாபி மிக முக்கியமான தலைவர் மட்டுமல்லாமல் நயீம் காசமுக்கு அடுத்த ஒரு லெவலில் இருக்கும் ஹிஸ்புல்லா தலைவர். அவரை தெற்கு லெபனானில் குண்டு வீசி கொல்லப்பட்டிருக்கிற நிலைக்கு இவர் கொலை பல்வேறு வகையான சிக்கல்களை மத்திய கிழக்கில் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படியே இவர்களை விட்டால் பெரும் சிக்கல் ஏற்பட்டுவிடும் என அடுத்த போர் களத்திற்கு தயாராகி வருகிறது ஹிஸ்புல்லா. நாம் ஏற்கனவே சொன்னோம், ஹிஸ்புல்லா வலிமையாகி வருகிறது. ஹிஸ்புல்லா ஈரானுடைய பிராக்சி. சிரியாவினுடைய கிராமப்புறத்திலிருந்து ஆயுதங்களை சேகரித்து வருகிறார்கள். இப்பொழுது ஹிஸ்புல்லாவை காலி செய்வதற்கு டேவிட் ஓன், நவாப் போன்றவர்கள் அவர்களை வைத்து கொண்டு அமெரிக்கா அவர்களை ஒடுக்கி லெபனானுடைய ஆர்மியை வலுப்படுத்த நினைக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக. அதை ஏற்றுக்கொள்ள தற்போது லெபனானில் அரச படைகளுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறது. இஸ்ரேல் 5 நிலைகளில் மையம் கொண்டிருக்கிறது. அத்துமீறி தாக்குதல்ல ஹயாத்தம் அலி தபஅதாபி அச்சூழ்நிலையிலே பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஈரான் அடுத்த போர், ஹவுதி அடுத்த போர் என்று நமக்கு செய்தி வந்தாலும் தற்போது கிடைத்திருக்கிற செய்தியில் உண்மைத்தன்மையான செய்தி, அதாவது ஹிஸ்புல்லாவோடு இணைந்து ஹமாஸ் ஆயுத கடத்தல், ஆயுத தயாரிப்பு, மிக வேகமான ராக்கெட் தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கிறது. ஹமாஸினுடைய பெரும் படைக்குழுக்கள் ஒன்று ரகசியமாக லெபனானுக்குள் நுழைந்து இந்த தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. இப்போ நீங்கள் இணைத்து பாருங்கள், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, அதை போன்று ஈரானுடைய தலைமை, இன்ற பக்கம் செங்கடலில் தாக்குதல்,
அவர்கள் மற்றொரு பகுதியை கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு செய்த ஒரு தீவு பகுதியை மிக வலிமையாக தாக்குவதற்கு செங்கடலின் நெருக்கமாக ஏவுகணைகளை குவித்து வைத்திருக்கிறார்கள். யாரு? ஹவுதிகள் என்று சொன்னேன். அங்கிருந்து தாக்கினால் மிக ஈஸியாக அனைத்து ட்ரேட் வார் கப்பலும் நாசமாக்கப்பட்டுவிடும். ஆக ஆபத்து தீரவே இல்லை. ஆகவேதான் இதையெல்லாம் நமக்கு முன்னால் நன்கு அறிந்து கொண்ட கல்வியாளர்கள், எக்ஸ்பர்ட், விஞ்ஞானிகள், இளைஞர்கள், ஆண்டர்பிரைனர்கள் அனைவரும் இஸ்ரேலிலிருந்து வெளியேறுகிறார்கள். உங்களுக்கு இப்போ புரியுதா இஸ்ரேலிலிருந்து ஏன் வெளியேறுகிறார்கள்? அடுத்த செய்தி எடியோத் அஹ்ரோனோத்தினுடைய செய்தி. அங்குள்ள நாளிதழ் தான் எல்லாமே. நான் அதை படிச்சுட்டு தான் சொல்கிறேன். அந்த ஆதாரங்களை போய் பார்த்துக்கிடலாம். எடியோத் அஹ்ரோனோத் சொல்லுகிறது, 2 மில்லியன் மக்கள் மன அழுத்தம், மனநிலை பாதிப்பு, தூக்கமின்மை காரணமாக அவர்கள் மிக பெரும் அவலத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். சிறுநீர் கழிப்பு, தூக்கத்தில் நடத்தல், குளறுபடி. நாட்டில் வாழக்கூடிய மக்களில் 2 மில்லியன் மக்கள் ஏதாவது ஒரு வகையில் உளவியல் ரீதியாக அவர்கள் மிகப்பெரிய பதபதைப்புக்கு, பாதிப்புக்கு ஏற்பட்டிருக்கிறார்கள். 70 விழுக்காடு இது அதிகரித்திருப்பதும், அந்த மக்களில் ஒட்டுமொத்தமாக அதிகரித்திருப்பதும், ஹெல்ப்லைன் உதவிக்கு பன்மடங்கு ஆட்கள் தேவை என்றாலும் ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதும், தூக்கமின்மை பெரும் அளவில் அவர்களை பாதித்திருப்பதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது என்ன சரி யார் சொல்றது? எடியோத் அஹ்ரோனோத் சொல்கிறது. இரண்டாவது, ஹமாஸினுடைய படைகளில் எவ்வளவு தீவிரமானவர்கள், 7 கிலோமீட்டருக்கு 80 அறைகள் கொண்ட ஒரு பெரும் சுரங்கத்தை அவர்கள் வைத்திருந்த நேரத்தில் மெர்கோவா வெர்ஷன் பலவிதமான டேங்கர்கள், அதில் அவங்க ஹேக் பண்ணக்கூடிய அளவில் ரகசிய பொத்தான் ஒன்றை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவில் மெர்கோவா டேங்கரில் ஹேக் செய்தது மட்டுமல்ல, பலஸ்தீன விடுதலை போராளிகள் இந்த ரகசிய பொத்தானை அவர்கள் கண்டுபிடித்து பல்வேறு சோர்ஸ் மூலம்தான் அவர்கள் இதையெல்லாம் கண்டு தொடர்ந்து ஏராளமான மெர்கோவாவை துல்லியமாக தாக்கி அழித்தார்கள். இதற்கு காரணம் இது எப்படி அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்தது என்பது இஸ்ரேலில் பெரிய குழப்பமாக இருக்கிறது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போன்று இவ்வளவு வலிமையான ஒரு இராணுவமாக ஹமாஸ் மாறி இருப்பதுதான் இஸ்ரேலுக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இறைவன் உனக்கு எந்த ஞானத்தை கொடுத்தானோ அதே ஞானத்தை ஒரே நேரத்தில் மற்ற சமூகத்துக்கும் கொடுத்து விடுகிறார். இதெல்லாம் பெரும் அறிவுடைய மக்களுக்கு பெரும் அத்தாட்சி இருக்கிறது. ஈரான் ஒரு காலத்தில் சாதாரணம், இன்றைக்கு அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை. இஸ்ரேலுக்குள் உளவாளிகளை கொண்டு வந்து யாரெல்லாம் எங்களை தாக்கினார்கள், எந்த நிலைகளில் தாக்கினார்கள், அவர்களில் பேர் என்ன, தற்போது அவர்கள் பணி செய்கிற முகாம் என்ன என்பதையெல்லாம் அறிவித்திருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஹேக் செஞ்சு அணு ஆயுத தளங்கள் ஈரானில் இஸ்ரேலில் இருப்பதையெல்லாம் படம் பிடித்து போட்டு காட்டிருக்கிற அளவுக்கு வலிமை வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த இராணுவமாக ஈரான் மாறி இருக்கிறது. ஈரானை கண்டால் அமெரிக்காவும் அஞ்சுகிறது இதுவரை. அதான் உண்மை. கீழே விழுந்து மீசையில் மண்ணோட்டாத கதையாக பேசுகிறார்கள். இன்றைக்கு இந்த நிலையில்தான் ஈரானுடைய அதாவது ஹிஸ்புல்லா ஹமாஸினுடைய இந்த பொத்தானை கண்டுபிடித்து மெர்கோவா டேங்கை ஹேக் செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னும் வலிமையாக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, இஸ்ரேலுடைய நாளிதழ் சொல்லுகிறது. நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்காக ஆயுத குறிப்பு சொல்கிறாங்க. ஆப்பிரிக்காவிலும் ஏமனிலும் அவர்களுக்கான ஆயுத கிடங்குகளை உருவாக்கி சூடான் வழியாக அந்த ஆயுதங்கள் வருகிறது. லிபியா வழியாக எகிப்துடைய சினாய் மலைக்கற்பம் உள்ள வந்துடுது. அப்படி ஒரு பாதையை கண்டுபிடித்திருப்பதும் இப்பொழுது செய்தி. இது நான் ஏற்கனவே சொன்ன செய்தி. இதற்கிடையில் உளவாளிகளை கைது செய்து ஈரான் ஆயத்துல்லா கோமினியை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியும், அமெரிக்கா இதில் ஈடுபட்டிருப்பதும், இஸ்ரேல் ஈடுபட்டும் அவரை கொலை செய்தால் தலைமையில்லாமல் திண்டாடும் ஈரானை உருவாக்கி பெரும் பதட்டத்தில் நாம் அமைதியாக ஆகலாம் என்று ஒரு திட்டத்தில் அவர் மிக கடுமையான ஒரு பாதுகாப்பில் இருப்பதாக மசூஸ் பெசஸ்கியான் அறிவித்திருக்கிறார். நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது எங்களுடைய தலைவர் கொமினி அவர்களை காப்போம் என மசூஸ் பெசஸ்கியான் அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த பகை தொடர்கிறது, தொடர்ந்து நடக்கிறது. அது மட்டுமல்ல, ஹமாஸினுடைய தலைவர் ஹாலித் ஷேக் மிசைல்
அவரை செய்வதற்கு 1980களிலிருந்து வலிமையான தலைவர், பழைய தலைவர், முன்னாள் தலைவர், மூத்த தலைவர், இவரை இதுவரை காலி செய்வதற்கு அவர்கள் எடுத்த முயற்சி பல நூற்று கணக்கில் தோல்வியடைந்தது. இவரை ஹம்தன், ஒசாமா ஹம்தன் போன்றவர்கள், அதே போன்று கலீல் ஹயா போன்றவர்களையும் அவர்கள் காலி செய்வதற்கு திட்டமிட்டு கொண்டே இருக்கிறார்கள். கெய்ரோவில் ஒரே இடத்தில் அவர்கள் கூடுவது ஆபத்து என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆகவே இவர்கள் எகிப்தை அடிப்பார்த்தால் பெரும் சிக்கலை உருவாக்கிவிடும். ஆகவே ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர்கள் மிக 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 கடுமையான பாதுகாப்பில் அவர்கள் இரகசிய வளையங்கத்திற்குள் தங்கியிருப்பதாகவும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் கூடுவதில் பல பாதுகாப்பு இன்மை என அறிவுறுத்தப்பட்டிருக்கிற செய்தியும், அதே போன்று ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினியுடைய திட்டத்தை முறியடிப்பதற்கு அவருக்கும் இரகசிய பாதுகாப்பு, உளவாளிகளை தொடர்ந்து வேட்டையாடி வருவதும், போர் வழிமுறைகள் மீறப்படும் நிலையில் இஸ்ரேலிய இராணுவம் எந்த ஒரு எல்லை தட்டுப்பாட்டுக்கும் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 300 பேருக்கு மட்டும் இதுவரை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2-3 தினங்களுக்கு முந்தைய நாள் இரவு 20 பேரை செய்திருக்கிறார்கள். 80 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். கேட்டால் அவர்கள் ஹமாஸ் போராளிகள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போர் நிறுந்திருக்கிறதா? நீக்கவில்லை. இப்பொழுது ஹமாஸும் எதிரொலிப்பாக இருக்கிறது, ராக்கெட்டை செய்வேன். ஈரானும் கடும் கோபத்தில் இருக்கிறது. அதே போன்று ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹாத்தம் அலி தபாதாபி கொல்லப்பட்டது பெரும் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறிவிட்டார்கள். நியூயார்க் டைம்ஸ். எடியோ தாகர்னோத் 20 லட்சம் பேர் பைத்தியமாக மாறியிருக்கிறார்கள். இன்னும் கவுன்சிலிங் தேவை. இதுதான் உண்மை. கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திச்சு பாருங்க. எப்படி அந்த நாட்டில் இனி அமைதி ஏற்படும், எப்படி அந்த நாடு வலிமை பெறும். அப்படியே உங்கள் பார்வைக்கு விட்டுறேன். இந்த செய்திகளை தொகுத்து நான் தந்திருக்கிறேன். மத்திய கிழக்கில் அமைதி இனி எவ்வளவு காலமாகும், இதற்கான சூழல் இருக்கிறதா, இஸ்ரேல் பணிந்து போகுமா போகாதா, ஹமாஸ் அந்த கோலியேஷன் வலிமையாக இருக்கிறார்கள், எல்லாம் அவர்களுக்கு இஸ்ரேலை பற்றி தெரியும். இது அடுத்த கட்ட போர் மறு உருவாக்கத்தில் அடைவதற்கான களச்சூழல் வலிமையாக காணப்படுகிறது என்பதுதான் இன்றைய செய்தி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.